இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது தொன்னை பிரியாணி, பெங்களூர் ஸ்டைல். பாருங்கள், ஃபஸ்ட்டு சிக்கன் தேவையான பிரியாணிக்கான சிக்கன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு சில்லி பவுடர், தனியாத்தூள், மஞ்சள் அண்டு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மாத்திரம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சிடணும். நல்லா சைடில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அதே மாதிரி இங்கே ஜீரா ரைஸ் வச்சுருக்கேன். ஜீரா ரைஸ் நான் 1/2 kg எடுத்திருக்கேன். 1/2 kg ரைஸை நல்லா 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன், பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு, ரீஃபண்ட் ஆயில் இல்லை கடலை எண்ணெய் எது வேணுனாலும் அதை ஊற்றிக்கலாம். அதில் 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அந்த இதை போட்டுடணும். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு. நான் ஒரு 15 மிளகா போட்டிருக்கேன். அது கூட ஒரு அன்னாச்சி பூ, 3 சின்ன சைஸ் பட்டை, 4 ஏலக்காய், 5-6 கிராம்பு. அது நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கண்ணாடி பதம் மாதிரி வந்ததும் போதும். ஏன்னா இவ்வளோ இருந்தால் ஓகே, இதை நம்ம கிரைண்ட் பண்ணணும், அதனால் இந்த அளவுக்கு ஓகேவாக இருக்கும். இதை எடுத்து சைடில் ஒரு பிளேட்டில் போட்டுடணும். பிளேட்லேயே போட்டு அதே கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் போட்டு லைட்டாக அந்த வதங்கணும், அந்த எண்ணெயில் லைட்டாக. இவ்வளோ வதங்கலாம் ஓகே. இதையும் அதே பிளேட்டுக்குன்னா இன்னொரு பிளேட்டில் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருணும், அவ்வளோதான். இப்போ பிரியாணி எதில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கணும். கொஞ்சம் நம்ம 1/2 kgனா 1/2 kg பண்ணுறதுக்குன்னா கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப நல்லது. அகலமான பாத்திரமாக வச்சுக்கணும். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், நான் 3 குழிக்கரண்டி, சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன்.
இப்போது பிரியாணி இலை ஒரு 2-3 பீஸ் எடுத்துருக்கேன். அது சின்னதாக ஒரு ஜாப்பத்ரி, கல்பாசி கொஞ்சோண்டு, ஒரு 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், மறந்துட்டேன். ஒரு கிராம்பு அன்னாச்சிப்பூ போட்டு அது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுருங்க. வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்ததுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சிக்கனுக்கும் நம்ம போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்தாப்புல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். நான் என் கையளவு போட்டுக்கிறேன், நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் போடலாம். டேபிள் ஸ்பூன் போடுங்க, டீஸ்பூன் போட்டுறாதீங்க. சாரி. சாரி ஃப்ரெண்ட்ஸ், டேபிள் ஸ்பூன் இல்லை டீஸ்பூன், நான் மாற்றி சொல்லிட்டேன். அது கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அதுக்குள்ளே அந்த பேஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, லைட்டாக ஃப்ரை பண்ணி அந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிடணும். பிரியாணிக்கு இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் பரட்டி விட்டு அந்த ரெட்டிஸ் போகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் போட்டு வதங்கிட்டு இருக்கிறப்பயே நீங்கள் அரிசி ஊற போட்டிருப்பீங்கள்ல, 1க்கு 2 அப்படின்ற கணக்குக்கு தண்ணி சூடு பண்ணிக்கணும். அரிசி பழைய அரிசியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் 1/4 டம்ளர் சேர்த்து ஊற்றி சூடு பண்ண வச்சிடணும். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து லைட்டாக அந்த எல்லோயிஷ் கலர், அதை ரெட் மாறி சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்ச அந்த ஆனியன் பேஸ்ட் அதை ஊற்றிக்கணும். மன்னிச்சிக்கோங்க, எனக்கு கையில் பண்ணால் தான் டேஸ்ட் எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே பண்ணுவேன். இந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும்.
அதுக்கான மூடி வச்சிட்டோம்னா அந்த ஸ்டீமில் கொஞ்சம் நேரம் வேகும். பாருங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணணும். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த க்ரீன் பேஸ்ட், புதினா, மல்லி, வெந்தயக்கீரை, இந்த 3 வதக்கணும் இல்லைங்களா? அந்த பேஸ்ட்டை போடணும். போட்டு அதை கொஞ்சம் கழுவி, கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும், ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி அதுலேயே ஊற்றிடணும். இதுதான் அந்த பிரியாணிக்கு க்ரீன் கலர், அதாவது பெங்களூர் ஸ்டைல் தொன்னியா பிரியாணி இஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி க்ரீன் இன் கலர். ஸோ அதனால் அந்த க்ரீன் கலர் கொடுக்கறது இந்த பேஸ்ட்டு தான். அந்த பேஸ்ட் அம்மா சொன்னாங்களே, ஸோ அந்த பேஸ்ட் தான் கொடுக்கும். ஸோ இட்ஸ் வெரி வெரி நெசசரி அந்த பேஸ்ட். ஸோ இதை கொஞ்சம் நேரம் வதங்கினதும் கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கணும். ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன். திரும்பவும் சிக்கனை தம் போடுற மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். பாருங்க, இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வேக ஆரம்பிச்சு. அப்பப்போ லைட்டாக ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். சிக்கனை அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்க, நல்லா சிக்கனு முக்கால்வாசி ஆஃப் கிட்ட வெந்துருச்சு. ஒரு 60 to 70% கிட்ட சிக்கன் பாயில் ஆயிடுச்சு. இந்த டைமு நம்ம அரிசி கழுவி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா? அந்த தண்ணியை மாத்திரம் வடிச்சிட்டு, அந்த ஜீரா ரைஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா? அந்த தண்ணியை மாத்திரம் வடிச்சிட்டு அந்த ரைஸை போட்டுடணும். தண்ணி முடிஞ்ச அளவுக்கு தண்ணி அரிசியில் இல்லாமல் போடுங்க. ஏன்னா நம்ம மெஷர் பண்ணி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிட்ருக்கிறதும் மெஷர் பண்ணியிருக்கோம். இந்த கிரேவிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் தண்ணி இல்லாமல் வடித்து போடுங்க. அதில் போட்டுட்டு நல்லா ரைஸும் அந்த கிரேவி எல்லாம் மிக்ஸ் பண்ணுறணும். ஒன்று சேர கலந்து விடணும் நல்லா. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடு தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இல்லைங்களா? எவ்வளோ மெஷர் பண்ணியிருக்கோமோ, இங்கே தண்ணி கிரேவியில் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி நிறுத்திடுங்க.
என்கிட்ட கொஞ்சம் கிரேவியில் தண்ணி இருந்தது, அதனால் கொஞ்சமாக நிறுத்திட்டேன். நான் ஒரு 1/2 கப் கிட்ட நிறுத்திட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். இப்போ நான் செக் பண்ணதுக்கு உப்பு கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் உப்பு போட்டுக்கிறேன். நான் அரிசி போட்டு தண்ணி ஊற்றுனதுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டேன் ஸ்டவ்வை. ஏன்னா ரொம்ப ஜாஸ்தி வேகமாக கொதிச்சுட்டு இருந்துச்சுன்னா தண்ணி வேகமாக கம்மியாயிரும், ரைஸ் பதமாக வேகாது தம் போடுறப்ப. நல்லா அதை கலரி விட்டுட்டு டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் அதை ஓப்பன் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், ஓரளவுக்கு அரிசியும் தண்ணியும் லெவல் வரல, இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த டைமில் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு தடவை மூடி வச்சிடணும். அதே டைம் இந்த இன்னொரு சைடு வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தோசை தவா, பழைய தவா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு சூடு பண்ண வச்சிடணும். ஏன்னா எங்கள் பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அரிசியும் தண்ணியும் லெவல் கரெக்டாக வந்துடும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், அரிசியும் தண்ணீரையும் ஓரளவுக்கு நல்லாவே மேட்ச் ஆகி கொஞ்சம் தான் லைட்டாக தண்ணி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணிவிட்டு லெவல் பண்ணிவிட்டு தேவையான அளவு நெய், நெய்யை வந்து தாராளமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு பிரியாணி ரொம்ப குழையவும் குழையாது, ரொம்ப ஒரு ரைஸ் வந்து அரிசியாகவும் இல்லாமல் பக்குவமாக கரெக்டாக இருக்கும். லெவல் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி நம்ம சூட் பண்ண வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதுக்கு மாற்றிடணும். அப்போது இந்த மாதிரி ஒரு நல்ல க்ளீன் கிளாத்தாக எடுத்து, எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் இது ஓப்பன் மேலே வந்து இதுக்கு போடுறேன். உங்களுக்கு மேலே வெயிட் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாச்சும் வெயிட்டாக இருக்கிற பாத்திரத்தை இது மேலே வைக்கலாம், ரொம்ப நல்லா இதாகும். இதை ஸ்லோ பண்ணிடணும். ஃபுல் ஸ்லிம்மில் வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ், மினிமம் 10 மினிட்ஸ் விட்டாலே போதுமானது. ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 15 மினிட்ஸில் ஓப்பன் பண்ணால் பிரியாணி ரெடி. 10 to 15 மினிட்ஸ் தம்மில் இருந்து அடுத்து அதை ஆஃப் பண்ணி நெக்ஸ்ட்டு 15 மினிட்ஸ் விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், பிரியாணி ரெடி. தண்ணி பக்குவமாக வச்சதுக்கு ரைஸ் எவ்வளோ போலன்னு ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கும். ரைஸ் ரொம்ப ஓவர் குக்கடும் இல்லை, எதுவும் இல்லை. கரெக்டான பதத்துக்கு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது டேஸ்ட் பார்த்துடலாம். நல்லா சூடாக இருக்குது. பக்குவம் கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. இது பாருங்கள்,
ரைஸு ரைஸ் எவ்வளோ போலன்னு இருக்குன்னு பாருங்கள். இப்படி பிடிச்சிட்டு இது பண்ணால் இந்த மாதிரி இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்கு. ரைஸ் சிக்கன் பாருங்கள் எவ்வளோ நல்லா பூ போல் வெந்திருக்கு. இது இப்படி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். பெங்களூர் தொன்னை பிரியாணி இஸ் ரெடி டு ஈட். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 1 2 1 2 3 4